எஸ்எஃப்எக்ஸ் மேக்கப் அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மேக்கப். லைக் இப்ப சினிமால வந்து அந்த காலத்துலேருந்து ஆக்சிடென்ட் பண்றது, அதுக்கப்புறம் கத்தியில குத்துறது, இந்த மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. அது எப்படி பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப கியூரியாசிட்டியா இருந்தது. நான் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா கோயம்புத்தூர்ல நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் என்னோட கோர்ஸ்ல. அது வந்து நெறைய பேர் இன்ட்ரஸ்டடா ஆன்லைன்ல, ஆஃப்லைன்ல வந்து என்கிட்ட ஒன் அண்ட் ஒன் செஷன்லேருந்து எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதோட பெனிஃபிட்ஸ் ஆசிட் அட்டாக் ஆனா எப்படி இருக்கும்? ஒரு ஸ்கார் கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும்? ஒரு வெட்டு விழுந்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி யூனிக்கான கிரியேஷன்ஸ் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்ப நான் வந்து ரொம்ப நெறையா எஸ்எஃப்எக்ஸ் மேக்கப் பத்தி ரிசர்ச் பண்ணுவேன். ஃபாரின்லலாம் வந்து அந்த ரியாக்ட் எப்படி பண்றாங்க? அந்த ரீகிரியேஷன் எப்படி பண்றாங்க? ஒரு பேய் படம்னா எப்படி பண்றாங்க? கம்பேரிட்டிவ்லி நம்மளோட ஃபிலிம்க்கும் அவங்களுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி இருக்கும்? எந்த குவாலிட்டில இருக்கும்? இது எல்லாமே ஆன் டூ ஆன் டெப்த்தா நம்ம வந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். சேம் வந்து என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நான் தரேன். பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு கனெக்ஷன் இல்ல. ரியல் பிரைட்ஸ்க்கு வந்து நம்ம அத பண்ண போறதில்ல. பட் ஸ்டில் இதுல இருக்க எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருந்தனால, இந்த இதெல்லாம் நான் லேர்ன் பண்ணி என் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் சொல்லி தருவேன். அவங்களுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டடா வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒன் டே கிளாஸ் அப்படிங்கிறது வந்து அத அப்படியே மல்டிப்ளா பண்ணி நெறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து என் ஸ்டூடண்ட்ஸா இருக்கவங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கும்போது ஆர்டிஸ்ட் வந்து எல்லாமே லேர்ன் பண்ணிக்கணும் அண்ட் எல்லா டைம்லயும் டெடிகேட்டிவா ஒர்க் பண்ணும். அதனால தான் வந்து அவங்க ஆர்டிஸ்ட். நாட் ஒன்லி சினி மேக்கப், சீரியல் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரிலாம் மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட. ஓகே, நான் இத ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரியல் டைம்ல வந்து ஒரு பிரைடுக்கு வந்து ஒரு 10 டேஸ் பிஃபோர் வந்து வெட்டிங் டே இல்ல 10 டேஸ் பிஃபோர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ தட் வந்து அவங்க நல்லா இன்ஜூரி ஆயிட்டு அவங்களால பிரசன்டபிளா இருக்க முடியல. ஸோ நான் தான் மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க ரொம்ப வொரி பண்ணாங்க. அண்ட் வந்து ஓகே, நான் அவங்க ஸ்கின் இதெல்லாம் பார்த்துட்டு, ஓகே நம்ம மேக்கப்ல வந்து இது கவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து திடீர்னு பார்க்கும்போது நீங்க ஆக்சிடென்ட் ஆயி அத ஹைட் பண்ண மாதிரி இருக்காதுங்கிற ஒரு ப்ராமிஸ் குடுத்திருந்தேன். சேம் அதே மாதிரி சொன்ன மாதிரியே அவங்களுக்கு நான் மேக்கப் பண்ணி குடுத்திருந்தேன். அவங்க ஃபேமிலி, அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ மேக்கப்ல வந்து நீங்க எல்லா டெக்னிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும். சேம் டைம் ஒரு ஒரு திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிற எல்லா சிச்சுவேஷன்ஸுமே வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நாட் ஒன்லி பிரைடல் மேக்கப் போறோம், மேக்கப் பண்றோங்கிறது கிடையாது. அதுல நெறைய திங்ஸ் இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட் லீடிங்ல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க நெறைய இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னோட வொர்க் வந்து என்னோட பெரிய பெரிய ஸ்ட்ரென்த் வந்து நான் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்ல நான் பண்ற அவுட்புட் தான். நான் குடுக்குற அவுட்புட் தான். நெறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திருப்பீங்க. செலிபிரிட்டீஸ் வச்சு பண்ணுவாங்க. செலிபிரிட்டி, சீரியல் ஆர்டிஸ்ட் இந்த மாரிலாம் பண்றாங்க அவங்க பேஜ்ல. ஸோ நான் வந்து என்னோட ஸ்டைல் அப்படிங்கிறது ஒண்ணு வச்சுக்கணும்னு நெனச்சேன். என்ன தெரிஞ்சு அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா, நான் வொர்க் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு போயிட்டு. பட் ஸ்டில் நான் வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு நான் மேக்கப் பண்ணதில்ல. ஓகே, இதோட ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து என்னோட ஓன் ஸ்டைல் ஆஃப் மேக்கப் வந்து இருக்கணுங்கிறது தான். அண்ட் வந்து ஒரு நார்மலான கேர்ள் தான் பிரைட் ஆக போறாங்க. லைக் ஒரு நார்மலா காலேஜ் முடிச்சவங்க, வொர்க்கிங் வுமன், தென் வந்து பிசிஓடி, தைராய்டு இருக்கிறவங்க, ஒபிசிட்டா இருக்கவங்க, ரொம்ப லீனா இருக்கவங்க, அவங்க ஸ்கின் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ராப்பரா இருக்காது, ஹெல்தியாவும் இருக்காது. ஸோ அவங்க ஸ்கின்னுக்கு நம்ம எப்படி ஃப்ளாலெஸ்ஸான மேக்கப் கொண்டு வரோம், அவங்கள எப்படி சாட்டிஸ்ஃபை பண்றோம் மேக்கப்ல, அவங்களோட பிக் டேவ நம்ம எப்படி சூப்பரா கொண்டு வரோங்கிறது தான் என்னோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் என்னோட கோல். ஸோ இத தான் நான் இவ்ளோ நாளா பண்ணிட்டுருக்கேன். நெறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் வந்து, "நீங்க அந்த மாரி பண்ணுங்க, ஈஸியா ரீச் ஆகலாம். அண்ட் வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு போலாங்கிறது." ஸோ ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட் இன்டூ தட். பட் ஸ்டில் நான் வந்து எனக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டி எதையுமே நான் மிஸ் பண்ணதில்ல. இங்க கோயம்புத்தூர்ல நடக்கிற எனி செலிபிரிட்டி ஈவென்ட்ஸ் வந்து என்ன ஹையர் பண்றாங்க, இல்ல என்கிட்ட வந்து அப்ரோச் பண்றாங்கன்னா, நான் அது எல்லாமே பண்ணிட்டுருக்கேன். இன்க்ளூடிங் க்ரூம் மேக்கப். ஃபார் மென்ஸ்க்கு ஆல்சோ மென்ஸ் வந்து கண்டிப்பா மேக்கப் அண்ட் க்ரூம்டான திங்ஸ் வந்து இருக்கணும். அத ஆல்சோ நான் பண்ணிட்டுருக்கேன். எஸ்எஃப்எக்ஸ் மேக்கப் வந்து சினி இண்டஸ்ட்ரியில இருக்க ஒரு மேக்கப்னால, அன்ஃபார்ச்சுனேட்லி மென்ஸ் தான் வந்து நெறைய இருக்காங்க. நம்ம லேடீஸ் வந்து யாரும் அவ்வளோக்கா இல்ல. ஸோ தட் வந்து நீங்க வந்து புதுசா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது, இந்த மாதிரி கோர்ஸஸ் எல்லாம் நீங்க தாராளமா எடுத்து படிக்கலாம்.